வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க. நான் நர்மதா கோபாலகிருஷ்ணன். நாம் தமிழர் கட்சி சார்பா கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா போட்டியிடுறேன். கடந்த பிப்ரவரி 21 மாற்றத்தீர்வு மக்களின் மாநாடு செந்தமிழன் சீமனார்களும் முன்னெடுக்கப்பட்டது. அதில் நீங்களும் கலந்துகிட்டீங்க. அது மக்களோட ஆதரவு எப்படி இருக்குங்கக்கா? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நல்ல கூட்டம். நாங்க எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்து நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறனாலதான் வந்து இவ்வளவு பேர் வந்து தன்னோட குடும்பத்தோட தன்னெழுச்சியா பங்கெடுத்து இந்த மாநாட்டை வந்து பெருமைப்படுத்தினாங்க. இப்ப மாநாட்டுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி நீங்க தொடர்ந்து களத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப மக்கள் உங்களை எப்படி அணுகுறாங்க? உங்க தொகுதி குறித்த பிரச்சனைகள் என்ன இருக்கு? அது உங்க தீர்வு என்னக்கா? ஒரு தொகுதியா போய் மக்களை சந்திக்கும் போது அவங்களோட அடிப்படை பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒவ்வொன்னா சொல்றாங்க. ஒரு பட்டியலே கொடுக்குறாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. முதலாவது அவங்க வைக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாலை வந்து சரியா இல்ல, இன்னும் எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு சாலை சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி. இதனால என்ன அப்படின்னா, பாதாள சாக்கடை பண்றோம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த பணி இன்னும் நிறைவடையாம இருக்கு. சாலைகளும் வந்து இன்னும் நிறைமப்பு இன்னும் முழுமையடையாம இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு போக்குவரத்துல பெரிய இடையூறு இருக்குது. வாகனங்கள் வந்து அந்த குண்டும் குழியுமான சாலையில போகும்போது வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதாயிருது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனை ஒண்ணு வருது. அப்புறம் குழந்தைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்படிங்கும் போது அந்த சாலை வந்து இன்னும் தார் சாலை அமைக்காம மண் சாலையிலேயே அந்த மண்ணோட இருக்கிறனால, ஜல்லி அந்த இதெல்லாம் போடாதனால என்ன அப்படின்னா அந்த மண் புழுதியில வந்து சுவாச கோளாறையும் மக்களுக்கு வந்து ஏற்படுத்து. அதனால அவங்களுக்கு மருத்துவ செலவும் கூடுறதும் இல்லாம உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளை வந்து மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குப்பை மேலாண்மை நீங்க எப்படி சரிப்படுத்துவீங்க? அதுக்கு உண்டான திட்டங்கள் என்னக்கா? திடக்கழிவு எல்லாம் வந்து சாக்கடையில இருந்து எடுத்து அப்படியே மேல வச்சுட்டு போயிடுறாங்க. அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் பண்றாங்க, காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதனால வந்து அந்த பாதை வழியா நடக்கிற கால்நடைகளும் சரி மக்களும் சரி அதை மிதிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அதனால பல கேடு வர்ற மாதிரி இருக்கு, சுகாதார கேடெல்லாம் வருது. இது நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கான மிஷினரிஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி சக்கிங் மெஷின் மாதிரி திடக்கழிவும் அந்த மண்ணு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே அப்பப்பவே அது கிளியர் பண்ற மாதிரி நாங்க வந்து அதுக்கான வாகனங்கள் ஏற்பாடு பண்ணி அது அந்த குப்பை மேலாண்மை வந்து சரி பண்ணி கொடுப்போம். அடுத்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க் பிரச்சனையா இருக்குது. அந்த டாஸ்மார்க் எல்லாம் வந்து மெயின் ரோட்லயே இருக்கு, ஸ்கூல்ஸ் பக்கத்துல, காலேஜஸ் பக்கத்துல. இதனால பள்ளி கல்லூரி மற்றும் பெண்கள் எல்லாம் வந்து அந்த சாலையில பயணிக்கும் போது வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க. ஏன்னா அந்த குடிமகன்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணும்போது பாதுகாப்பு இல்லாம மக்கள் வந்து அதை உணர்றாங்க. அதனால வந்து நம்ம அந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துலயே வந்து ஒரு போதை மறுவாழ்வு மையம் மாதிரி ஒண்ணு அமைச்சு கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து நீங்க அந்த போதையிலிருந்து மறுவாழ்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஏற்பாடும் செஞ்சு கொடுப்போம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன்னு சொல்றீங்க. ஆமா. கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரம். இங்க எப்படி நீங்க எந்த மாதிரி வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்துவீங்க? இளைஞர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க? இப்ப கோயம்புத்தூர் வந்து தொழில் நகரம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் அவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து விரிவாக்கம் பண்ணி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தருவோம். இப்போ சிவில் படிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கோயம்புத்தூர் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு டிசைன் பண்றது ஒவ்வொரு துறையும் அதே மாதிரி பிரிச்சு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சங்கனூர், மணிகாரம்பாளையம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நிறைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ற ஏரியா. அங்க வந்து அடிக்கடி வந்து மின்தடை வந்து ஏற்படுறதுனால அவங்களோட உற்பத்தி வந்து பெரிதும் பாதிக்கப்படுது. அப்ப நமக்கு அதுக்கு ஒரு மாற்றா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூரிய எரிசக்தி வந்து நிறைய அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து அவங்களுடைய பில்டிங்கோட மேலேயே வந்து சூரிய எரிசக்தி சோலார் எனர்ஜி வந்து ஒரு பிளான்ட் போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இதுவும் ஹெல்ப்பும் நம்ம பண்ணுவோம் நம்ம ஆட்சிக்கு வந்தா. நன்றிங்க. அப்ப நான் சொன்ன கேள்விகளை பதில் சொன்னீங்க. நீங்க எது
பொதுவான பிரச்சனை எதுவா இருக்குன்னு இந்த தொகுதியில பாக்குறீங்க? அந்த கொசு தொல்லை வந்து ரொம்ப நிறைய இருக்கு. மழைக்காலங்கள்ல வந்து கொசு தொல்லை நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்னது, மழைநீர் தேங்கி நிக்கிறது, அங்கங்க தண்ணிகள் தேங்காம நம்ம பாத்துக்கிறது, அதாவது சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் வழிவகுத்து அந்த கொசு தண்ணி தேங்காம இருந்து கொசு மருந்து வந்து அடிக்கடி வந்து எல்லா பக்கமும் நம்ம கொசு மருந்து அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். உழவர் சந்தைகள், வார சந்தைகள் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. இப்போ கணபதி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா வாரச்சந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாரச்சந்தை வந்து கூடுறாங்க. ஆனா அந்த வார சந்தை வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து இல்லை. மக்கள் வந்து தான் விளைவிச்சு கொண்டு வர ஒவ்வொரு விவசாய பொருட்களையும் வந்து சாலை ஓரமா ஒரு கடை விரிச்சு அதுலதான் போட்டு மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கரெக்டான ஒரு பாதுகாப்பான வார சந்தைக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி மக்கள் விளைவிக்கிற, விவசாயிகள் விளைவிக்கிற ஒவ்வொரு பொருளையும் மக்களுக்கு தரமா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நல்ல இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு வாரச்சந்தைய வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ குப்பை மேலாண்மையில வந்து குப்பையை வந்து நம்ம தரம் பிரிக்கிறோம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரிக்கும் போது அந்த மக்கும் குப்பையை வந்து உரமாவும் மாற்றி நம்ம விவசாயிகளுக்கு வந்து இயற்கை உரமா கொடுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த மக்கும் குப்பை திடக்கழிவுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக ஒரு மாற்று எரிவாயு வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். இது வந்து குப்பை மேலாண்மையில வந்து ஒரு பெரும் பொருளாதாரத்தை வந்து ஈட்டி கொடுக்கும். இப்ப நீங்க வாரச்சந்தை பத்தி பேசினாலும் நான் கேட்கிறேன். இப்ப இந்த சந்தை போட்டதுக்கு அப்புறம் இந்த விவசாயிகளோட இந்த கழிவுகள்லாம், இந்த எக்ஸாம்பிள் தக்காளி, காய்கறிலாம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதுக்கு மாற்றா நீங்க என்ன மாதிரி வைக்கிறீங்க? அதை விலைவாசியில கட்டுப்படுத்தி அதுக்குன்னா விவசாய சார்ந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கிற காலத்துல வந்து விலைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அது வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய இது விற்காம நிறைய வேஸ்ட் ஆகும். அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கலாம். அதுல என்ன அப்படின்னா, நமக்கு பொருட்கள் வந்து அதிகமா விளையும் போது, உற்பத்தி ஆகும் போது சந்தையில வந்து அது டிமாண்ட் கம்மி ஆகும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த பொருட்களை வந்து அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வந்து பதப்படுத்தி நாம வச்சிருந்துட்டு, பாதுகாப்பு வச்சிருந்துட்டு, அந்த சர்ப்ளஸ் பொருளை வந்து குறைய வந்து நம்ம அந்த பொருளை வந்து மக்களுக்கு சந்தையில வந்து விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சு தருவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பூ மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து நிறைய விற்காம நிறைய எடுத்து குப்பையில கொட்டுவாங்க. அது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு மாற்றா நம்ம அது வந்து வீணடிக்காம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இயற்கை மூலப்பொருட்களையும் வச்சு இந்த பூவையும் வச்சு வாசனை ஊதுபத்திகள், சாம்பிராணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு பெண்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து அதுல அதிகம் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அது வந்து நமக்கு சுற்றுப்புற சூழலையும் நமக்கு கெடுக்காம இருக்கும். அந்த பொருட்கள், விளைஞ்ச பொருட்களையும் நம்ம வீணடிக்காம வந்து இப்படி ஒரு மாற்றா யோசித்து எல்லா விதத்திலயும் மக்களுக்கு பயனுள்ளதா மாற்றி கொடுப்போம். நன்றிக்கா, மிக்க நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றிங்க. எல்லாரும் விவசாய சின்னத்துக்கு உங்களோட வாக்கு செலுத்துங்க. நன்றி. நாம் தமிழர்.